வெல்கம் பேக் டு நெஸ் ஃபிட்னஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செஸ்ட்டும் ட்ரைசப்ஸும் பார்பலில் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஃபுல்லாகவே வந்து லீன் மொமெண்ட்டில் தான் இருக்கும். ஃப்ளோர்லேயே எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்று நல்ல ஒரு ரெஸ்ட்டு எனக்கு, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அதனால் நேற்று வீடியோ போட முடியல. இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் வழக்கம் போல் ரெடி ஆகிட்டு வார்ம் அப் ப்ராக்ரஸ்லாம் முடிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேட்லாம் போட்டு செஸ் ஒர்க் அவுட் பண்ண ரெடி ஆகிட்டேன். செஸ் ஒர்க்கோடில் ஃபஸ்ட் வேரியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரெஸ் தான். ஃப்ளோரில் இந்த மாதிரி படுத்துட்டு பார்பில் கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி மேலே செஸ் கிட்ட இது ஒரு 15 மினிட்ஸ் போட்டேன். இதுக்கு அடுத்த வேரியேஷன் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் இதே பார்பலில் அப்படியே ரிவர்ஸ் கிரிப்பில் பிடிக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கோங்க. பார்பலில் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். ரிவர்ஸ் கிரிப்பில் இந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் சேஃபாக அப்படியே லீன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் செஸ்க்கு, அதாவது லோவர் செஸ்கிட்ட இறக்கி கொஞ்சம் மேலே ஏற்றும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வாங்க. இது வந்து ஒரு 15 ரெப்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா மசில் நீங்கள் அது பண்ணும்போது தெரியும், நல்லா பம்ப் ஆகுது, உங்களுக்கே ஃபீல் ஆகும். இதுக்கு அடுத்த வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு பொசிஷனில் கொஞ்சம் வளைஞ்சி கரெக்டாக லோவர் செஸ்ட்டில் இறக்கி அப்படி மேலே ஏற்றுங்க. இது ஏற்றும் போது உங்களுக்கு செம்ம நல்லா ஒரு பம்ப் கிடைக்கும். அப்பயே உங்களுக்கு ஃபீல் ஆகும் செஸ் மசில் ஒர்க் அவுட் ஆகுது. இது மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப நீங்கள் மேலே வளைஞ்சிடாதீங்க, அப்புறம் நெக் பெயின் வந்துடும். இது ஒரு 15 ரெப்ஸ் பண்ணேன். இது எல்லாமே நான் 3 செட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் வெயிட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா ட்ரைசப்ஸில் கொஞ்சம் குறுக்கி வச்சு கை கொஞ்சம் க்ளோஸ்ஃபுல்லாக பண்ணி நான் எப்படி கை இறக்கிறேன்னு பாருங்கள். செஸ்ட்க்கும் கீழே தான் இறக்கியிருப்பேன். அப்போ தான் வந்து உங்கள் ட்ரைசப் மசில் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கீழே நல்லா கழுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா செஸ் மசில் வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் செஸ் நல்லா ட்ரைசப்ஸ்க்கு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேரியேஷன் பார்த்திங்கன்னா பார்பலில் ஸ்கல் கிரன்ச்சஸ் தான். இதில் வெயிட் வந்து கொஞ்சம் முடிஞ்சளவு கம்மியாக வச்சு பண்ணுங்கள். எனக்கே இது வெயிட் தூக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் சேஃபாகவும் பண்ணுங்கள். இது ஒரு 10 ரெப்ஸ் தான் நான் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. வெயிட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். என்னோட கன்சிஸ்டன்சிக்கு லைக் கொடுங்க, ஹார்ட் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல விஷயம் ஷேர்